ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீனாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரொம்பவே டேஸ்ட்டான அல்வா ரெசிபி பார்க்க போகிறோங்க. அதை எப்படி செய்யலான்னு இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கப்பில் நான் 1 கப் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. நீங்கள் கடையில் போய் கேட்குறப்ப மாவு ஜவ்வரிசின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இது வந்து ஒரு 125 கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. நீங்கள் எந்த கப்பில் வேணால் மெஷர் பண்ணிக்கலாம். அதே கப்லேயே எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்த அதே கப்பாலேயே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற விட போகிறோங்க. நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஊறி உப்பி வந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து ஊறி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோங்க. அப்படியே சேர்த்துக்கோங்க. அதே தண்ணியே சேர்த்து நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சுங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைப்பட்டு வரணும். அரைச்சதுக்கப்புறமா இது வேறு பவுலில் நம்ம வந்து மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நம்ம எடுத்த அதே கப்பாலே திரும்பவும் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறோங்க. மொத்தமாக 5 கப் அளவுக்கு தண்ணி நம்ம இந்த அல்வாவுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி 2 கப்பு சேர்த்து ஊற வச்சு அதே தண்ணியிலே அரைச்சிட்டோங்க. திரும்ப வந்து அதே கப்பாலே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம கரைச்சி வச்சுக்க போகிறோங்க. இதே மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்காங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசி கரைசலையும் இப்போ இது கூடவே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சிம்மிலே வச்சு தாங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா கட்டி பிடிச்சிடும். இதே மாதிரி நல்லா கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அல்வாவுக்கு கலர் கொடுக்கறதுக்கு நம்ம எந்த கலர் பொடியும் சேர்க்க போகிறது இல்லைங்க. கேரமல் தாங்க பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாங்க. நம்ம எடுத்த அதே கப்புலேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி. நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மிலே வச்சுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. இந்த சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு தேன் கலரில் வரும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு தேன் கலரில் வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் வச்சுருந்த ஜவ்வரிசி கரைசல் நல்லா திக்காகி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். அதில் இதை உடனே சேர்த்துடணுங்க, இல்லைனா கேரமல் வந்து அதிலே கட்டி ஆகிடும். உடனே சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு கலர் கிடைக்குங்க நம்மளுக்கு அல்வாவுக்கு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சுகர் சேர்க்குறோங்க. நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ ஜவ்வரிசி அதே கப்பில் நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் இதில் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி 1/2 கப் வந்து நம்ம கேரமல் பண்ணி இதில் ஊற்றிருக்கோங்க. மொத்தமாக 2 கப் அளவுக்கு நான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் சுகர் பிடிக்குன்னா 1/2 கப் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் இதுவே வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெய் நல்லா அல்வா உள்ளே இழுக்கணுங்க. அது வரைக்கும் இது நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த 1 டீஸ்பூன் நெய்யும் நல்லா உள்ளே இழுத்துக்குச்சு. திரும்பவும் ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் சேர்த்தா போதுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக அல்வா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்படி நம்ம சுழட்டும் போது பேனில் ஒட்டாமல் வரணுங்க. அப்போ தான் நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ திரும்பவும் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்துட்டு அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் முந்திரி பருப்பு வந்து சேர்க்கலாங்க. இதை நீங்கள் நெய்யில் வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைனா அப்படியேவும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அல்வா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஜவ்வரிசியில் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத யாருமே நம்பவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த அல்வாவுக்கு மொத்தமாக நம்ம ஒரு 5 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோங்க. இப்போ ஃபைனலாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட போகிறோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், இது வேணும்னா சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு சூப்பராக பேனில் ஒட்டாமல் சுழண்டு வருது. இந்த கன்சிஸ்டன்சி வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ அல்வா வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இப்போ அல்வாவை வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாங்க. பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக அல்வா டெக்ஸ்சரில் ரொம்பவே டேஸ்ட்டாக பர்ஃபெக்டான ஒரு அல்வா வந்துருக்குங்க. சூப்பரான ஒரு கலர்லேயும் இருக்குது, நம்ம எந்த ஃபுட் கலருமே சேர்க்கலை. இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான அல்வாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.